பொதுமக்களின் பார்வைக்காக இப்பதிவு வழங்கப்படுகிறது. ஆறுமுக பூபதி என்ற வக்கீலிடம் கடந்த 5/6/2019 ரூபாய் 48,000 கொடுத்து இந்த பணத்தை நீதிமன்றத்தில் ஒப்படைத்து விடுவதாக கூறி அபிடவிட்டும் கொடுத்தார். ஆனால் இந்த 48,000 பணத்தை நீதிமன்றத்தில் கட்டாமல் இவரை வைத்துக்கொண்டு கந்து வட்டி மீட்டர் வட்டிவிட்டு சம்பாதித்து உள்ளார். பின் இந்த பணத்தை புகார் மனுவில் அளித்து ரூபாய் 48,000 26/9/2020 திரும்ப வாங்கினேன். 6/6/2019 முதல் 9/2021 சுமார் 28 மாதம் வைத்துக்கொண்டு வழக்காடிகளை ஏமாற்றி முடித்துள்ள செயல் நம்பிக்கை துரோகமாகும், மனசாட்சி இல்லாத செயலாகும். மறுபடி 28 மாதமாக நீதிமன்றத்தில் பணத்தை கட்ட தவறியதால் என்னை மன உளைச்சலுக்கு ஆளாக்கியமைக்கும், மக்கள் மத்தியில் கெட்ட பெயரை ஏற்படுத்தியமைக்கும், அவதூறு கிளப்பியமைக்கும் ரூபாய் 5 லட்சமும் 28 மாத வட்டியாக 67,500 வழங்க வேண்டும் என ஆறுமுக பூபதிக்கு அறிவிப்பு அனுப்பினேன். இன்று வரை எந்த பதிலும் அனுப்பவில்லை. அறிவிப்பு நகலும் ஒப்புதல் அட்டை நகலும் இத்துடன் மக்களின் பார்வையை இத்துடன் இணைத்துள்ளேன். இது போன்ற நம்பிக்கை துரோகிகள் வராமல் இருக்க இதில் இணைக்கப்பட்டுள்ள 10 கோரிக்கைகளை செயல்படுத்த வேண்டும் என மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் மனு அளிக்கப்பட்டுள்ளது. இன்று வரை எந்த நடவடிக்கையும் இல்லை. மேற்படி நம்பிக்கை துரோகம் குறித்து துக்ளக் ஆசிரியர் நம்பிக்கை துறைகள் குறித்து ராமசாமி அவர்கள் தெரிவித்த கட்டுரை நகலும் இத்துடன் தகவலுக்காக இத்துடன் இணைத்துள்ளேன். மேற்படி நம்பிக்கை துரோகி ஆறுமுக பூபதி மக்கள் நலனில் சிறிதும் அக்கறை இல்லாமல் சுயநலமையாகவே நம்பிக்கை துரோகம் இருந்து வருகிறார். இவரிடம் இருந்து மக்களை பாதுகாப்பாக இருந்து கொள்ள இப்பதிவு வழங்கப்படுகிறது. இவர் பொதுமக்களாக மனுவோ வழக்கோ தாக்கல் செய்ததாக இன்று வரை வரலாறு கிடையாது. ஆனால் நான் மக்களுக்காக மனுவும் பின் வழக்கும் தாக்கல் செய்து வருகிறேன். மக்கள் நலனை முன்னிட்டு அதன் விவரப்பட்டியல் இத்துடன் தகவலுக்காக இணைத்துள்ளேன். இவைகளையும் டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் செய்து பார்த்து கொள்ளலாம். என்றும் மக்கள் நலனில்.